ஐ எம் பேக். சென்னைக்கு மிக அருகில் ஐ எம் பேக். 15 மணி நேரம் ட்ரெயின். அவ்வளோ நேரம் 15 மணி நேரம் ட்ரெயினை பற்றி அப்புறம் பேசலாம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப ஹாப்பியான டே. என் வாழ்க்கைக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான மக்களை பார்த்தேன். ஹாப்பியான நியூஸ் சொல்கிறேன். வர நவம்பர் 15ஆம் தேதி நான் நடித்த அசோக் செல்வன் ஹீரோவாக நடித்து பாலாஜி இயக்கிய எமக்கு தொழில் ரொமான்ஸ் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நான் அசோக் செல்வனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன், ஹீரோவின் நண்பனாக நடித்திருக்கிறேன். ஜாலியான காமெடி படம், தயவு செய்து போய் பார்க்கவும் அண்ணனுக்காக. ஸோ அந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூக்காக போயிருந்தோம். ஒன் இண்டியா தமிழ் ஆதான் டிவிலேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தனியாக ஒரு ப்ரிவ்யூ ஷோ போட்டாங்க. ஸோ நானும் போயிருந்தேன். டிவி ஒன் இண்டியா தமிழ் இன்டர்வியூ உட்காரும்போது டைரக்டர் வந்திருந்தார், பக்ஸ் வந்திருந்தார். தெரியும்ல, பக்ஸ் தெரியும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலாஜி தரணிதரன் வந்திருந்தார். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சீதக்காரி, ஒரு பக்க கதை, என் ஃபேவரட். அவங்களோட உட்காந்து பேசுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் ஜனங்க. அவர் கூட ஒரு சீனும் நடிச்சிருந்தேன், பாலாஜி தரணிதரன் கூட சீனும் நடிச்சிருந்தேன். டைரக்டர் ரொம்ப சாஃப்டான, ரொம்ப நல்ல மனுஷன், சீரியஸாக ரொம்ப நல்ல மனுஷன். அழகாக படத்தை எடுத்தார். ஸோ வருது, அவங்களோடலாம் போய் பார்த்து பேசிவிட்டு மதியானம் போய் அவங்களோட போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இப்போ அந்த ப்ரிவ்யூ ஷோ போய்ட்டு நீங்கள் அவங்களோட போச்சு. கொஞ்சம் சினிமாத்தனம் இல்லாத ஒரு ஜனங்களாக இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசி டிஸ்கஸ் பண்ணி இளையராஜா பற்றி பேசிட்டு, மியூசிக் பேசிட்டு, படத்தை பற்றிலாம் பேசிட்டு, என்னையும் அவங்கள ஒரு ஆளாக மதித்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். நாளைக்கு டெம்பிள் மேக்கிக்கு அவங்கள வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று எடுக்கலான்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் செட். அவங்க இன்னொருத்தங்க விட்டு கொடுக்காத மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்களா. எனக்கு அவங்களெல்லாம் வாங்க வரீங்களான்னு கேட்டேன், வரோன்னாங்க. ஸோ நாளைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்குது டிஎம் பாட்காஸ்ட்டில், அது எடுப்போம். அப்புறம் என்ன, இன்றைக்கி அது போச்சு. அவங்களோட ஒரு பிரியாணி கடையில் போய் காடை பிரியாணி சாப்பிட்டேன், வாங்கி கொடுத்தாங்க, புதமாக இருந்தது. அப்புறம் வரும்போது அந்த இதெல்லாம், அப்புறம் இன்ஃப்ளூயன்சஸோட எல்லாம் ஒரு ஃபோன் தான் வச்சுருக்காங்க. ஒரு ஃபோன் தான், அதை டக்கு டக்கு ரெக்கார்ட் பண்ணானே, வாங்கினேன், சூப்பராக இருக்குனே. படம் நல்லா இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருக்கு. நாங்கள் படம் ஜாலியாக பார்க்கலானே, செம்ம ஜாலி, ஓகே ஹாப்பி. பட் எல்லாம் பார்த்து கையெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு நிறைய பேர் சேனல் பார்த்தவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் விட்டுற சொல்லிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தேன். ரொம்ப நாளாச்சு வந்து. ஏன்னா மழை வேறு, ஓலாவில் போட்டால் 500, 600, 700 ஆமா, வண்டியும் கொண்டு போகல மழைனால. சரி கேப் வேணாம், எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறிட்டு தாம்பரம் ட்ரெயின் ஜாயின்னு வந்து இறங்கியாச்சு. வரும்போது ஒரு பையன் ஃபேன் ஒருத்தனை பார்த்து போய், என்னே படத்து இன்டர்வியூ கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் வர, டிராஃபிக்டா, அதுக்காக ஃப்ளைட்லேயே வர முடியும்னு சொல்லி பேசிட்டு போனோம். ஸோ 15th அந்த படம் பாருங்கடா. நானும் வீட்டோட போவேன். அது ஆக்டிங் வந்து இவங்க வந்து என்ன ஸ்பெஷல்னால், படம் அடிக்கிறத பார்த்துட்டு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க மூலமாக தான் படம்லாம் நடித்தது. இவங்க படமாக பார்த்துட்டு இந்த பையனெல்லாம் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேஷ் பண்ணாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு படம், அதனால் ரொம்ப அது நல்லா இருந்துச்சு. நமக்கு தெரியாத ஒருத்தங்க படம் பார்த்துட்டு நம்மளை கூப்பிடும்போது நல்லா பண்ணிங்கிற தம்பின்னு அந்த மாதிரி போச்சு. அப்புறம் என்ன, சரி பிடிச்சவங்களாம் பார்த்தேன், வச்சுட்டு வந்தேன். கேமரா ஒன்று இருக்குது, சோனி கேமரா, இதை தான் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியம், சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அதாவது பணக்க எனக்கு பணம் வரும். ஸோ மிக்க நன்றி. ஒரு டைமில் பழைய வீடியோலாம் போட்டிருந்து மானிட்டைஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. யூடியூப் அப்புறம் என்ன பண்ணனா பிளான் மாற்றிட்டான். அப்படியே வச்சுருந்தாலும் காசு தர மாட்டோம், ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ வியூஸ் நீங்கள் காட்டி ஆகணும்னு சொல்லி எனக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. நானும் அந்த சேனல் எங்கே பண்ண போகிறோன்னு சொல்லி விட்டுட்டேன். வீலாக ஆரம்பிக்க போகும்போது திருப்பி அப்ளைலாம் பண்ணி மானிட்டைஸ் வந்துடுச்சு. ஸோ அதில் மெம்பர் வீடியோ சூப்பர் ஆப்லாம் இருக்குது. இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் யோசிக்கல, டெய்லி உங்களோட பேசணும், அவ்வளோதான் என்னோட ஐடியா. அப்படியே போவோம். வேறு அப்புறம் இன்னொரு நீங்கள் இப்போ நம்ம பாட்டுக்காரன் இருக்குல்ல, பாட்காஸ்ட் மோக்லோடி ஸ்பாட்டிஃபை கேட்கறன்னு கேட்டிருப்பீங்க. பாட்டுக்காரன் அவர் வந்து இன்றைக்கி வீடியோவில் ஆரம்பிச்சிருக்கார் அவரோட யூடியூப் சேனல், பாட்டுக்காரன் யூடியூப் சேனல். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்போ பையன் சுதீர்னு, ரொம்ப வருஷம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல மனசு, நல்ல மியூசிக் லவர், நல்ல பையன். நிறைய முக்கியமான டைமில் நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ண ஒருத்தர். சில பேர் அதிகம் பார்த்துக்க மாட்டோம், க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டோம், ஆனால் முக்கியமான மொமெண்ட்டில் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி சுதீர் தமிழில் முதல்ல இருக்கான். அவனை போட்டு வச்சுருக்கேன். அவனோட பாட்காஸ்ட்லாம் கேளுங்க. யுவன் சங்கர் ராஜா பைத்தியம், கன்னி வெறியன். அதை பிளாக் எழுதுவான், சூப்பராக எழுதுவான். பாட்டோட நியூவான்சஸ்லாம் எனக்கு படிக்கவே நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட்டாக எப்படி பேசுவாங்கன்னா, இந்த பாட்டில் இந்த இடத்துல ஒரு வயலின் ஒன்று கேளுங்கன்னேம்பாங்க. ராஜா ஃபேன்ஸ்லாம்
அது கேட்கும்போது எனக்கு அதை வச்சு தான் ஃப்ளாக் மங்கியில் வந்து மியூசிக் ஷோலாம் யோசிச்சேன். மியூசிக்கை ரசிக்கிற கல்ச்சர் தானே நம்ம வந்திருக்கு. அது கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு மழை ஊர்லேருந்து அங்கே மங்களூர்லேருந்து கேரளா வழியெல்லாம் வர அங்கே வெயில், சென்னை வந்தால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சென்ட்ரலில் போடு. அப்புறம் இறங்கி வந்து மெட்ரோவில் வந்து நான் அங்கேருந்து மெட்ரோ எடுத்துருவேன், சென்ட்ரலில் மெட்ரோவில் வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வேற என்ன நல்லா போச்சு இன்னைக்கு. நன்மையர் பண்ணுறவங்க நேரில் பார்க்குற மாதிரி சினிமாவில் சான்ஸ் அமையுமா, கொஞ்சம் குஷி ஆகிடும். ஐ லைக் தட். இன்னைக்கு இது போதும், அவ்வளோதான். உங்கள் செட்டப் எப்படி இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நீங்கள் தான் பை. டுமாரோ பார்க்கலாம். டுமாரோ அடுத்த வீட்டோட வரேன். குட் நைட் monkeys.